அப்ரஹாம் வணக்கம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு, இறக்குமதி குறைவு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது. மத்திய அரசு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதை தொடர்ந்து அதை அடிப்படையாக வைத்து அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய காரணத்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் வளைகுடா போர் காரணமாக ஏற்பட்ட கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையும் வணிக எரிவாயு சிலிண்டர் விலையும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளையும் உயர்த்தி இருக்கின்றது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மீதான விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் புதியதாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு மாற்றம் வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் இருக்கக்கூடிய விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று மத்திய அரசிடம் பெட்ரோல் டீசலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த அதே நேரத்தில் மாநில அரசு, தற்போதைய தமிழக வெற்றி கழக அரசும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் இருக்கக்கூடிய விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். ஆபிரகாம்.